தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. தமிழகத்துடைய பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை கொட்டி தீர்த்துட்டு இருக்கு. குறிப்பாக கடற்கரையை ஒட்டி உள்ள மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்ல கனமழை வெளுத்து வாங்குதான். சென்னையிலுமே விட்டு விட்டு கனமழை பெய்து வருவதால தாழ்வான பகுதிகளில் மழை நீர் அதிகமாகவே சூழ்ந்திருக்கு. தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்க்கிற நிலையில மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல அதிக கனமழைக்கு ரெட் அலர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. இதே போல சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளுவர், செங்கல்பட்டு, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய 10 மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுவிக்கப்பட்டிருக்கு. பருவமழை தொடர்பாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி போர்க்கால அடிப்படையில பணிகளை மேற்கொள்ளும்படி உத்தரவிட்டிருக்காரா. திமுக எப்படி அதிரடியாக செயல்படுதோ அதை விட ஒரு படி மேலே சென்று தாவேக அதை விட அதிரடியாக செயல்பட்டு கொண்டும் இருக்காங்க. கடந்த ஆண்டே பருவமழையின் காரணமாக தாவேகா இறங்கி நிறைய வேலைகளை செஞ்சாங்க. குறிப்பாக சென்னை மக்களுக்கும் தமிழக மக்களுக்குமே தாவேகா தரப்புல இருந்து நிறைய நலத்திட்ட உதவிகளுமே செய்யப்பட்டது. அதன்படி தற்போதுமே தாவேகா கனமழையின் காரணமாக முன்கூட்டியே தமிழக மக்களுக்காக நிவாரணப் பொருட்கள், வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இறங்கி வேலை செய்யறதற்கான ஆட்கள், அதற்கான பொருட்கள் அப்படின்னு அதிரடியாக தற்போது தயார் நிலையிலுமே இருக்காங்களா. இப்படி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே தளபதி விஜய் அவர்களுடைய செயல்பாடு தமிழக மக்களை தொடர்ந்து ஈர்த்து கொண்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.